Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். This is Sonia Charles. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரும் ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய பாசி பருப்பு கிரேவி பெர்ஃபெக்ட் சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு வீடியோட முடிவுல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் பாசிப்பருப்பு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 பல்லு பூண்டு பொடிசா நறுக்கியது, ஒரு ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா, 2 பெரிய தக்காளி நீளமாக வெட்டி வச்சது. ஒரு ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நான் 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துருக்கேன். இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு சேர்த்துக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டை இப்படி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடணும். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு குக்கரை மூடி போடணும். அதோட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துருங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு குக்கரில் வேக வச்சு 3 விசிலுக்கு வேக வச்ச பிறகு இந்த மாதிரி வந்துடும். அதை மத்தில் கடைஞ்சி எடுத்து வச்சுருங்க. அடுத்து இப்போ நம்ம அதை தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வறுத்த மிளகா. இப்போ ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், ஏற்கனவே சீரகம் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சோடனே தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி இப்போ நான் அதில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 4 வத்த மிளகா, அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அது நல்லா வதக்கி முடித்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த பருப்பை இதில் நான் சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். நான் இதில் கல்லுப்பு சேர்க்குறேன். அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கடைசியாக ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி எடுத்துருங்க. அவ்வளோதான், சுவையான மூங் தால் சைட் டிஷ் ஃபார் ரொட்டி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருமே சாப்பிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.